அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 வரை. தியானத்திற்கான தலைப்பு நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3. இன்று எங்கு பார்த்தாலும் நாட்டுக்கு நாடு, பிரதேசத்திற்கு பிரதேசம் போர், போட்டி, பொறாமை, பல பரீட்சைகள், இனத்துக்கு இனம் வெறுப்பு, வெட்டு குத்து, வெறித்தனங்கள், மனிதனுக்கு மனிதன் கொலை, கொள்ளை, கொடுமை, தீமை, அநாகரிக செயல்கள் என்று அக்கிரமம் அதிகரித்து விட்டது. பத்திரிகையை கவனித்தால் அன்பும் பரிவும் பாசமும் நேசமும் எங்கோ ஓடி ஒளிந்துவிட்ட பரிதாப செய்திகளைத்தான் காண முடிகிறது. இத்தனைக்கு மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு தரும் ஒரே ஆலோசனை நன்மை செய் என்பதாகும். நன்மை எது, தீமை எது என்று பிரித்தறிய முடியாதபடி தீமையினால் நிறைந்துவிட்ட நம்முடைய சமுதாயத்திலே தேவனுடைய மக்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இதை குறித்து பரிசுத்த பவுல் எழுதும்போது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையே செய்ய நாடுங்கள் என்று கூறுகின்றார். 1 தெசலோனிக்கேயர் 5:15. மேலும் ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்றும் வாசிக்க காண்கின்றோம். மற்றவர்கள் நமக்கு செய்யும் தீமைக்கு பதில் நன்மை செய்து அந்த தீமையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இல்லையேல் அந்த தீமை நம்மை மேற்கொண்டு விடும். பொதுவாக நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது லகுவான விஷயம். ஆனால் நமக்கு விரோதமாக தீங்கிழைப்பவர்களுக்கு நன்மை செய்வது லகுவான ஒன்றல்ல. நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று கூறிக்கொள்கிறவர்கள் கூட சில சமயங்களில் தங்களுக்கு தீங்கு இழைக்கப்படும் போது நன்மை செய்வதை விட்டுவிடுகிறார்கள். தேவனுடைய மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு தம்முடைய வாழ்நாள் எல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவே நமக்கு ஒரு நல்லதொரு முன்மாதிரி. நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போதுதான் நாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறோம் என்பது கிறிஸ்துவின் வழியில் நாம் நடக்கும்போதுதான் நம்மில் வெளிப்படும். எனவே நம்முடைய பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டுமாயின் நன்மை செய்வதில் ஓய்ந்து விடாதபடிக்கு நம்மை இன்றே அர்ப்பணிப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வது எங்கள் மாம்ச பலத்தால் முடியாது. உம்முடைய கிருபையினாலும் நீ தந்தருளும் பலத்தாலும் இந்த நன்மையை செய்திட எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.